ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோல நம்ம தமிழ் மாதங்கள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் 12 தமிழ் மாதங்கள். முதல் மாதம் சித்திரை, இரண்டாவது மாதம் வைகாசி, மூன்றாவது மாதம் ஆனி, நாலாவது மாதம் ஆடி, ஐந்தாவது மாதம் ஆவணி, ஆறாவது மாதம் புரட்டாசி, ஏழாவது மாதம் ஐப்பசி, எட்டாவது மாதம் கார்த்திகை, ஒன்பதாவது மாதம் மார்கழி, பத்தாவது மாதம் தை, 11வது மாதம் மாசி, கடைசி 12வது மாதம் பங்குனி. வரிசையா பார்க்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இன்னும் ஒரு முறை பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் 12. அவை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 மாதங்கள்லயும் ஒவ்வொரு மாதத்துக்கும் 29ல இருந்து 32 நாட்கள் இருக்கும். ஏன் இந்த 29ல இருந்து 32 நாட்கள் வரை மாறி மாறி இருக்குதுங்கிற காரணத்தை பார்க்கலாம். நட்சத்திரங்களை 12 ராசிகளாக உருவ கூட்டமைப்பின் அடிப்படையில பிரிச்சிருக்கிறாங்க. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும். சூரியன் ஒவ்வொரு ராசிலையும் எவ்வளவு நாட்கள் இருக்கோ அதை தான் மாதத்தின் நாட்கள்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு மாதத்துல 29 நாட்கள் இருக்கும், இன்னொரு ராசியில 32 நாட்கள் இருக்கும், 30 நாட்கள் இருக்கும். இந்த மாதிரி வேரி ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் தமிழ் மாதங்கள்ல 12 மாதங்கள்ல சூரியன் இருக்கிறதோட அடிப்படையில 29ல இருந்து 32 நாட்கள் வேரி ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மாதங்களை நல்லா படிச்சிங்களா? இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா stay tuned to Easy Tutorials. Like, share and subscribe to Easy Tutorials. Thanks for watching.